அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை சிறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. நடிகர் விமல் நடித்த திரைப்படம் மன்னர் வகைரா. இந்த படத்தை தயாரிக்க நடிகர் விமல் பைனான்சியர் கோபி என்பவரிடமிருந்து 4.5 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார். படம் வெளியான பின்னர் அந்த தொகையை அவர் வழங்கவில்லை. பின்னர் இந்த தொகைக்கான காசோலையை விமல் வழங்கி இருக்கிறார். ஆனால் காசோலையில் கோபி வங்கியில் செலுத்திய போது விமல் வங்கி கணக்கில் பணம் இல்லை என திரும்பி வந்தது. இதனையடுத்து 4.5 கோடி ரூபாய் செக் மோசடி செய்ததாக விமலுக்கு எதிராக தயாரிப்பாளர் கோபி சென்னையில் உள்ள 11வது சிறு வழக்கில் விசாரிக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர்த்தி இன்று தீர்ப்பு வழங்கினார். அதில் விமலுக்கு எதிரான சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிப்பதாக தீர்ப்பு வழங்கினார். மேலும் அந்த காசோலைக்கான தொகையை திரும்பி கொடுக்க வேண்டும் எனவும் விமலுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அப்போது விமல் தரப்பில் தாங்கள் தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து தண்டனையை 1 மாத காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாகவும், இந்த 1 மாத காலத்திற்குள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்.